Veeram IAS Academy, Dharmaburi. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில இருந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4க்கும் இப்போ விட்டுருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராக வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னென்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு தெரியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குங்க இல்லையா, அது மார்ச் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் பெற்றதா வந்து டென்டேட்டிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் ஆனுவல் பிளானர்ல. ஆனால் இப்போ நம்ம குரூப் 4 இருக்குங்க இல்லையா, அந்த குரூப் 4லேயே இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த போஸ்டிங்கும் இதிலே ஆட் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஏஜ் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் விஓஓ இதை தவிர்த்து மற்ற போஸ்டிங்ஸ்க்கு ஒரு ஏஜ் ஆகும், இந்த 3 போஸ்டிங்ஸ்க்கும் ஒரு ஏஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ஓடிஆர் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு குரூப் 4 இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அதை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுத போறீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த ஆப்ஷன் விசிபிள் ஆகும், அதை மட்டும் நீங்கள் அந்த கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார் நான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் 4ல இருக்கக்கூடிய மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் போத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் நான் எலிஜிபிள் ஆகணும், எல்லா போஸ்டிங்கும் எனக்கு வேணும் அப்படின்றவங்க அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஐடி இருக்கும். சரிங்களா? அந்த ஐடி எலிஜிபிள் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி எலிஜிபிள் இருக்கவங்க டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ப்ளஸ் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணணும்னா போத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். இல்லை ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வேணும், எனக்கு குரூப் 4ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ண தெரியலன்னா நம்ம அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போடுவோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அது மட்டும் பார்த்துருவோம். வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 10th முடிச்சிருந்தா குரூப் 4 எழுதலாம். சரிங்களா? இப்போ 10th முடிச்சிருந்தா எழுதலாம், ஆனால் ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு டிகிரி வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதை பார்ப்போம். சரிங்களா? நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 30, 2024. சரிங்களா? ஜனவரி 30 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 30 சொல்லிட்டு ஜனவரி 30. எப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024. சரிங்களா? இப்போ ஜனவரி 30லிருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா வெப்சைட் வந்து உங்களுக்கு பிஸியாக இருக்கும். சரிங்களா? சர்வர் பிஸியாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்கள் டைம் கிடைக்கும் போது அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து டேட்டா எதுவும் தப்பாக வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஓனாக அப்ளை பண்ண தெரியும்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விடோ பீரியட்னு ஒன்று கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எந்த டேட்டாவும் தப்பு பண்ணாமல் கரெக்டாக வந்து அதுக்கு என்ன டேட்டா கேட்குறாங்களோ அந்த டேட்டா மட்டும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 9/6/2024. நமக்கு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு பிப்ரவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு ஜூன் மந்த் 9ஆம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய டேட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த டேட்லாம் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிடுங்க. சரிங்களா? நீங்கள் ஓடிஆர் இல்லைன்னா ஓடிஆர் வந்து ஃபஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணப்போ தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ஓடிஆர் இருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து ஒரு 32 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 32 டைப் ஆஃப் போஸ்டிங்கும் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 6244
4 போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குரூப் 4ல. சரிங்களா? இந்த போஸ்டிங்ஸ் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலிகிராம் குரூப்ல இருக்கும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் இந்த இருக்கும் இல்லையா, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வேணா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்னென்ன போஸ்டிங்ஸ் எவ்வளோ வேகன்சி அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து என்ன போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? என்ன போஸ்டிங் இருக்கும், அது என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதோட வேகன்சி எவ்வளோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ண நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தான் நடக்குது. உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் தான், ஒரே பேப்பர் தான். பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு நடக்குது. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் ஸ்கோரிங். இது வந்து தமிழ் தான். சரிங்களா? தமிழ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 150 மார்க், கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே எடுத்துப்பாங்க. 40% மினிமம் நீங்கள் எடுத்தால் தான் செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்றதுனால இது கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். பார்ட் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் வரும். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டினும், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டினும், டோட்டலாக 100 கொஸ்டின் வரும். அப்போ பார்ட் ஏல 100 கொஸ்டின், பார்ட் பியில் 100 கொஸ்டின். பார்ட் ஏ வந்து தமிழ் பேப்பர், பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ். சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏவும் பார்ட் பியும் சேர்த்து 200 கொஸ்டின்ஸ். 200 கொஸ்டின்ஸ். மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 300 மார்க். சரிங்களா? இப்படிதான் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 3 hours நடக்கும் எக்ஸாம். வந்து 3 hours வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இது ஏன் இந்த பேசிக் டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது, அதனால அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். சரிங்களா? இதனால நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தமிழ் குரூப் 4ல தமிழ் வந்து எல்லாரும் படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், ஹேண்டிகேப் இருக்காங்களே, ஊனமுற்றோர் இருக்காங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தமிழ் எழுதாம நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி 32 ஏஜுக்கு மேல கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. 18லேருந்து 32 வரைக்கும் இருக்கலாம். இன்கேஸ் 32 முடிஞ்சு 33 ஆகுது அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த டேட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/24 ஜூலை 1 இருக்குல்லையா, அந்த டேட் படி மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 32 வயசுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்க கூடாது. அது எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே எக்ஸப்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரைபல் யூத் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த போஸ்டிங்ஸை தவிர இந்த போஸ்டிங்ஸ் கிடையாதுங்க. மினிமம் 18 வயசு 32 வயசு இருக்குங்களே மேக்ஸிமம். இது வந்து இந்த போஸ்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த போஸ்டிங்ஸ் தவிர மற்ற போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் இருக்கணும். 32க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது, 18 கீழே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் இந்த வயசு கிடையாது. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் நம்ம ஆல்ரெடி 2018 நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்துப்போம். மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 35 கொடுத்துருப்பாங்க. ஓபிசிக்கு மட்டும் 30 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த வயசு வந்து இந்த போஸ்டிங்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதை தவிர இருக்கக்கூடிய குரூப் 4ல இருக்கக்கூடிய மற்ற போஸ்டிங்ஸ் தான் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும். சரிங்களா? இல்லை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, வீடியோவில் கண்டென்ட் சரியாக புரியல அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு வந்து உங்களோட டவுட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸ் டைமில் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விஏஓக்கு வந்து SC, SC, ST
அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து 42 வயசு, எம்பிசிக்கு வந்து 42 வயசு, அந்த மாதிரி எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பிடிஎஃப்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா டைம் வந்து ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடும் சரிங்களா. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அது என்ன மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் சரிங்களா. 10th முடிச்சிருந்தா எழுதலாம். என்னென்ன போஸ்டிங்னா விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா எழுதலாம். கீழே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இனி எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அப்புறம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு வக்ஃபு போர்டு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில போஸ்டிங்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுன்றாங்க. அது வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம கீழே வந்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் சிஓஏ முடிச்சவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு மினிமம் 10th முடிச்சுட்டு டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா. இங்கே வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்துக்கோங்க. ஆனால் சிலபஸ் வந்து காமன் தான் சரிங்களா. அதே மாதிரி லெபார்டரி அசிஸ்டன்ட்ன்றது தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் வரக்கூடியது. இது வந்து நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி ஆர் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த போஸ்டிங்க்கு மட்டும் சரிங்களா. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே இங்கே அந்த போஸ்டிங்க்கு இந்த எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களோட மார்க் பேஸ் பண்ணி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் இந்த பிடிஎஃப் வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் குரூப் 4 இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் என்னோட எய்ம் அப்படின்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வச்சு நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் வச்சு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அந்த போஸ்டிங் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து ஹைட் வந்து 163 இருக்கணும் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் 163 கீழே இருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வச்சு எழுத முடியாது. நீங்கள் குரூப் 4 இருக்கக்கூடிய மற்ற போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு ஹைட் வந்து மேலுக்கு 163 இருக்குது. ஹைட் வந்து மேலுக்கு வந்து 163 இருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 150. ஃபீமேல் அண்டு தேர்ட் ஜெண்டர் 150 ஹைட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி செஸ்ட் வந்து நார்மல் ஸ்டேஜில் 79 இருக்கணும்னு சொல்கிறாங்க. செஸ்ட் வந்து சுற்றளவு வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜில் 79ம், எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 5னா ஒரு 84 எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5. அது மாதிரி மினிமம் நார்மல் ஸ்டேஜில் 79ம், மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்டேஜில் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஹைட்டும் செஸ்ட்டும் கரெக்டாக இருக்கிறவங்க தான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஃபாரஸ்ட் வச்சிருக்கோம் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஜங்கல் ட்ரைப், அந்த இது வந்து நார்மலாக இருக்கு உங்களுக்கு சரிங்களா. 163 150 வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஜங்கல் ட்ரைபுக்கு வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. ஜங்கல் ட்ரைபுக்கு வந்து மேலுக்கு வந்து 152வும் ஃபீமேலுக்கு வந்து 145 சென்டிமீட்டரும் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மேலுக்கு ஹைட் 163, நார்மலாக இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு ஹைட் வந்து 150. ஜங்கல் ட்ரைபு கேட்டகரியில் வரக்கூடிய மேலுக்கு மட்டும் 152 ஹைட்டும், ஃபீமேலுக்கு வந்து 145 சென்டிமீட்டர் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஹை செக் கம்பல்சரி பண்ணுவாங்க சரிங்களா. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டிங் மட்டும் ஹை வந்து 6/6 இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் பாஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு எண்டுரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். எண்டுரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் 2 பேருமே, மேலுக்கு வந்து 1:3 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்லேருந்து அடுத்து எண்டுரன்ஸ் டெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மேல் வந்து 75 கிலோமீட்டர் சரிங்களா, மேல் வந்து 25 கிலோமீட்டர்,
ஃபீமேல் வந்து 16 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ்ல நீங்க நடக்கணும். சரிங்களா? இதுக்கு மார்க்லாம் கிடையாது, ஜஸ்ட் எலிஜிபிளுக்காக. இந்த டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? ரிட்டர்ன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 போஸ்டிங் இருக்குன்னா 1:3 அப்படின்னா ஒரு 30 பேர் கூப்பிடுவாங்க. இந்த 30 பேரும் 4 ஹவர்ஸ் நடக்க சொல்லுவாங்க. மேலா இருந்தா ஆணா இருந்தா 25 கிலோமீட்டர் நடக்கணும், பெண்ணா இருந்தா 16 கிலோமீட்டர் நடக்கணும். சரிங்களா? எத்தனை மணி நேரத்துக்குனா 4 மணி நேரத்துக்கு கூட நீங்க நடக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து முன்னாடி நடக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது. உங்களுக்கு இது வந்து ஒரு எலிஜிபிளுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 30, 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பிப்ரவரி வந்து உங்களுக்கு பிப்ரவரி 28 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூன் 9 சரிங்களா? ஜூன் 9, 2024 ஜூன் 9, 2024 உங்களுக்கு எக்ஸாம். சரிங்களா? டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க 2025 ஜனவரியில உங்களுக்கு ரிசல்ட் விடுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 30, இந்த டேட்ல இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 9 எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் டேட் வந்து 2025 ஜனவரியில வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதா டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரிசல்ட் டேட் கன்ஃபார்ம் கிடையாது, டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் பார்க்கணும். சரிங்களா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பேசிக்காக வந்து தமிழில் வந்து பகுதி ஆக இலக்கணம் கொடுத்துருக்காங்க, பகுதி ஆல வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்க, தென் வந்து பகுதி ஈல வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ் வந்து அதே மாதிரி தான் இருக்கு, நமக்கு பழைய சிலபஸ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேண்டிகேப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், எக்ஸம்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நமக்கு இங்கிலீஷ்க்கான பேப்பர் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்லையுமே வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8 and 9 ஃபைனலாக வந்து ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏஜ்ல, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களோட டவுட்ஸ். டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம். சரிங்களா? காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 PM இந்த டைமில் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை வந்துடும். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. புது கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? வீக்கெண்ட் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் சோதரப்பூர் ரோட்ல சந்தன கவுண்டர் காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பக்கத்தில் மே மந்த் லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுத விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில்